ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியா அமைதி எதிர்பார்க்குது. நீங்கள் திருப்பி வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமைதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தோம் இந்தியா பாகிஸ்தானுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பூச் அப்படிங்கிற இடத்துல சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணி பாகிஸ்தான் அமைதியை விரும்பலை, நாங்கள் வாரதான் விரும்புகிறோம் அப்படிங்கிறதை வெளிக்காட்டியிருக்காங்க மக்களே. 1971 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார் வந்தது. அந்த வார் மிலிட்ரி வர்சஸ் பீப்புள் அப்படிங்கிற வாராக இருந்தது. அதற்கு பிறகு எந்த வாருமே மிலிட்ரி வர்சஸ் மிலிட்ரியாக தான் இருந்தே தவிர மிலிட்ரி வர்சஸ் பீப்புள்ன்ற வாராக இல்லை. இப்பொழுது இந்த வார் 2025 பார்த்து பொறுத்தளவுக்கு இது மிலிட்ரி வர்சஸ் பீப்புளுக்கான வாராக இருக்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு நாளும் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது தான். ஸோ அப்படி ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு May 8 நடந்த விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டீம். May 8 அதாவது மக்களே, நமக்கு இந்த வாரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிலிட்ரி வர்சஸ் பீப்புள் அப்படின்னு இருக்கிறதுனால இரவு நேரங்களில் தான் இந்த அட்டாக் இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாலஸ்தீன் வாராக இருக்கட்டும், இன்னும் மற்ற உலக நாடுகள் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் வாராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துட்டு என்னென்னா நைட்டில் அடிச்சிடுறாங்க, பகலான மக்கள் இந்த மாதிரி தத்தளிக்கிறாங்க, கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இன்றைக்கு அந்த விஷயம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நேற்று May 8 இரவு 8:30 மணி, அதாவது 9 மணிக்கு தான் சைரன் அடிக்கும், 9 மணிக்கு மொத்த லைட் ஷட் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்றது நமக்கு இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். இப்போது இது எல்லா மீடியாலையும் வெளியாகுது. ஆனால் 8:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் பிளாஸ்ட்டை பாகிஸ்தான் ஜம்மு ஏர்போர்ட்டில் நிகழ்த்தியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிகழ்த்தின உடனேவே இந்த சீரியஸ் ஆஃப் பிளாஸ்ட்டில் ட்ரோன்ஸ் வருது. கிட்டத்தட்ட 50 ட்ரோன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதில் ஒரு 7 to 8 ட்ரோன்ஸை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் வித் யூஸிங் S-400 அப்படின்னு தெரிய வருகிறது. இது முடிஞ்ச உடனே கண்டினியூஸாக அவங்க ட்ரோன்ஸ் அனுப்ப பார்த்தீங்கன்னா இந்த அரௌண்ட் 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50+ ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் யூஸிங் S-400 அப்படிங்கிற தகவல் வெளியாகுது மக்களே. இதற்கு பிறகு இப்போ நாம் ரிட்ரீட் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். நம்ம ஆரம்பிக்கும் பொழுது கவுண்டர் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய லாகூரில் இருக்கக்கூடிய 2 பாகிஸ்தான் ஜெட் விமானங்கள், நேம்லி JF-17 அண்ட் IF-16, இதை கரெக்டாக 8:30 மணிக்கு இவங்க ஜம்முவுடைய ஏர்போர்ட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 9 மணிக்கு JF-17 IF-16 2 ஏர்க்ராஃப்டையும் நம்ம அடித்து தகர்த்து விட்டோம். லாகூரில் இருந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் இது நம்மளுடைய ரெகுலேஷனாக இருந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று IPL நடந்திருக்க வேண்டும் தர்மசாலாவில். ஸோ 9 மணிக்கு அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டது. இன்னைக்கு IPL கேன்சல்னு பாஸ் பண்ணப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நடத்தக்கூடிய பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படின்னு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பதட்டம் ஏற்படுகிறது. ஸோ ஏனால் நேற்று இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் நாங்கள் ஊருக்கு போகணும், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோரிக்கையை முன் வச்சதுமே இந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தான் சூப்பர் லீகையுமே UAEக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கே மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாச்சு. இது 9 மணிக்கு முடிகிறது. 9:15 உங்களுக்கு ஹை அலர்ட்ஸ் கொடுக்கப்பட்டது இந்தியன் பார்டர்ஸில். 9:30 மணிக்கு கரெக்டாக நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் நம்மளுடைய US செக்ரட்டரிக்கு ஃபோன் காலில் பேசுகிறார். என்னென்னா பாகிஸ்தான் எஸ்கலேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி ஜம்முவோடைய ஏர்போர்ட் அட்டாக் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் விவரிக்கிறாரு, ஃபோனில் பேசுகிறார். இது ஒரு புறம். அடுத்தது அந்த ஃபோன் கால் முடித்ததற்கு பிறகு ஜெய்சங்கர் மினிஸ்டர் அவர்கள் இட்டாலியன் செக்ரட்டரிக்கிட்ட பேசுகிறார். இதில் கவுண்டர் டெரரிசம் நம்ம பண்ணே ஆக வேண்டும், அதை பண்ணாமல் விடக்கூடாது, ஸோ எஸ்கலேஷன் வில் பி தேர் அப்படிங்கிறதை அவர் உறுதிப்படுத்துகிறார் இட்டாலி செக்ரட்டரிக்கிட்டையும் US செக்ரட்டரிக்கிட்டையும். இது முடிஞ்சவொடனே 9:30 மணிக்கு இந்த ஃபோன் கான்வர்சேஷன் முடிகிறது. 10 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் CISF BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டோட சீஃப்கிட்டையுமே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, ஒரு ஹை லெவல் மீட்டிங். இது முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஜம்முவுடைய ஏர்போர்ட் அட்டாக் பண்ணுறது தான் பார்க்குறாங்கன்றதை முடிவு பண்ணி நாம் சண்டிகர், ஸ்ரீநகர், அம்ரிஸ்டர், லூதியானா, ஷிம்லா, ஜெய்சல்மார், ஜோத்பூர், ஜாம்நகர் போன்ற ஏர்போர்ட்ஸை உடனடியாக க்ளோஸ் பண்ணுறோம்.
இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே அட் நவ் ப்ரெசென்ட்லி ஆல்மோஸ்ட் 24 ஏர்போர்ட்ஸ் ஷட்டவுன் மக்களே இந்தியாவில் ஃபார் ப்ரிகாஷனரி மெஷர் எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு புறம் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஜம்முடைய ஏர்போர்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணதும் வெளியே தெரிஞ்சும் இதில் தப்பான தகவலை பரப்புவதற்காக பாகிஸ்தான் ட்விட்டர் அக்கௌண்ட் மூலயமா ராங் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்கள், அதாவது டிஜிட்டல் ஏரா வந்ததுக்கு பிறகு ஒரு போர் அப்படிங்கிறது உங்களுக்கு மிலிட்ரி வர்சஸ் பீப்புள், அவங்களோட யூஸ் பண்ணக்கூடிய ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு, ஹை அண்ட் அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்ஃபர்மேஷன் வார் ஜோன் அப்படிங்கிற ஒன்றும் இருக்கிறது. என்னென்னால் எதிர்நாட்டு மக்களை பதட்டப்பட வைக்கிறதுக்கும் பதட்டமாக இருக்க வைக்கிறதுக்கும் வேறு நாட்டு ஆட்கள் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் மூலியமாகவும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாகவும் பல அக்கௌண்ட்ஸ் மூலியமாக தப்பான ஒரு பதட்டமடைய வைக்கக்கூடிய தகவலை பரிமாறி அவங்கள பீதியடைய வைக்கிறதுக்குன்னு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா வி ஃபால் இன் டு டிஜிட்டல் ஸ்ட்ரைக். ஸோ இன்ஃபர்மேஷன் வாரை இங்கே இந்தியாவில் வளர விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 8000 ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ் அக்கௌண்ட்ஸை நம்ம இங்கே முடக்கிறோம், பாகிஸ்தான் அக்கௌண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம உடைச்சாச்சு. பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் JF-17 அண்ட் IF-16 எப்போனா 9 மணி இரவில் அரௌண்ட் ஒரு 11:30க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3rd ஃபைட்டர் ஜெட், இதுவுமே JF-17 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் பாகிஸ்தானுடையது. ஸோ மொத்தமாக 3 ஃபைட்டர் ஜெட்ஸ் காலி பாகிஸ்தான், 2 JF-17 ஒரு IF-16. அடுத்தது பாகிஸ்தானுடைய ஏர் வார்னிங் சிஸ்டம், அதை அடித்து தகர்க்கிறோம், ஷாட். ஸோ அதுவும் ஒரு பக்கம் முறியடிக்கப்படுகிறது. இதை முறியடித்ததுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுறோம்னால் பூஞ்சில் பாகிஸ்தான் நடத்திய சிவிலியன்ஸ் மேலே குண்டு போட்டு கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேலே உயிரிழந்திருந்தாங்க. May 7th அன்னைக்கு, அதாவது May 7th இந்த வேலையை பார்த்தாங்க. நாம் நம்மளுடைய ஆப்ரேஷன் நம்ம நைட்டு விடிகால பண்ணுறோம். அதற்கு பிறகு அவங்க ரிலேஷனாக்காக இதுதான் வேலையை பார்த்தாங்க. அதில் 5 குழந்தைகள், ஒரு சோல்ஜர், 3 பெண்கள் உட்பட 16 பேர் கேஷுவாலிட்டிஸ் இருந்தது. 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவம் அட்மிட் ஆகியிருந்தாங்க. இந்த ஒரு தகவலை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. எதற்கென்றால் உலக நாடுகளை பொறுத்தளவுக்கு என்ன தெரியப்படுத்துகிறோம் நாமனா, இப்போ பாருங்கள் நம்மளுடைய பகல்கமில் டூரிஸ்ட்டை அவங்க அட்டாக் பண்ணாங்க, இட் வாஸ் டெரர் அட்டாக். நாம் திருப்பியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி டெரரிஸ்டோட இடத்த மட்டும்தான் நம்ம சுட்டு வீழ்த்தணும். ஆனால் இவங்க மறுபடியும் எங்கள் பொதுமக்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதை தெளிவுபடுத்துவதற்காக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து வெளியாகுது. கரெக்டாக ஒரு அரௌண்ட் 10:30 11 வெளியாகுது மக்களே. இது முடிந்ததுக்கு பிறகு இது ஒரு பக்கம் அவங்களுடைய 3 ஃபைட்டர் பிளைன்ஸை நம்ம அடித்து தகர்த்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய மிலிட்ரி பேஸ் 3 இடங்களில் முக்கியமாக ஜம்மு, பதான்கோட், உதன்பூட், இந்த 3 இடங்களில் உள்ள மிலிட்ரி பேஸை டார்கெட் பண்ணி அவங்க ட்ரோன்ஸை பாஸ் பண்ணுறாங்க, ட்ரோன்ஸை அவங்க எஸ்கலேட் பண்ணுறாங்க. நாம் அதை நியூட்ரலைஸ் பண்ணி விடுகிறோம் வித் யூஸிங் இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ஒரு புறம் அவங்க இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துகிறது. நாம் அவங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நம்மளுடைய டிஃபென்ஸ் லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத், பெஷாவர், பகவல் நகர், இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை நாம் தகர்க்க முற்படுகிறோம். அதில் லாகூர் சிட்டிக்குள்ளே மல்டிபிள் சைட்ஸ் ஆர் டேமேஜ்ட். ஸோ இதனை நாம் செய்து முடிக்கிறோம் நள்ளிரவில். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகின்றது. திடீர் 4:30 மணிக்கு விடிகாலில் நம்மளோட ஜெய்சல்மாரில் இருக்கக்கூடிய 4:30 மணி 5:30 மணிக்குள்ள 1 hour கேப்பில் நம்ம ஜெய்சல்மாரில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த ட்ரோன்ஸை நம்மளோட S-400 அப்படி நியூட்ரலைஸ் பண்ணி விடுகிறது. ஸோ அவங்களால நம்ம ஜெய்சல்மாரில் எந்த அட்டாக்கும் பண்ண முடியலை. ஆனால் இதற்கு நடுவில் இந்த நைட்டு ஃபுல்லாக நடந்த இந்த ஒரு யுத்தத்தின் காரணமாக இந்தியாவில் 18 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியிடுறாங்க. நிறைய பேர் இன்ஜூர் ஆகியிருக்காங்கிற தகவலை வெளியிடுறாங்க. ஸோ இதெல்லாம் விடுங்கிறது May 9th காலை 8:10 மணிக்கெல்லாம் ஒரு ஹை லெவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டது இந்தியாவில். அடுத்தது யூஎஸோடைய வைஸ் பிரசிடெண்ட்டான JD Vance என்ன சொல்கிறாருனால், அவர் என்ன அறிக்கை விடுறாருனால், we cannot stop India here. இந்தியாவை நாங்கள் இங்கே தடுக்க முடியாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடப்பதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, we unable to force de-escalation.
இந்த இடத்துல அவங்களுடைய எஸ்கலேஷனை நாம் வந்து தடுப்பதற்கு எங்களால் இயலவில்லை, முடியவில்லை. அதற்காக இந்தியாவை we cannot tell Indians to lay down their arms. அவங்களோட இந்தியாவை அதுக்காக நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய துப்பாக்கிகளை கீழே போட சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற தெளிவான ஒரு அறிக்கையை விடுறாரு யூஎஸோடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் மிலிட்ரி பேஸஸ்லாம் சேஃபாக இருக்கிறாங்கன்ற ஒரு நோட்டையும் இந்தியன் டிஃபென்ஸ்லேருந்து வெளியிடுறாங்க மார்னிங்கில். ஸோ ஆல்ரெடி பாகிஸ்தானுடைய 3 ஜெட் காலி. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட நேற்று இரவில் மட்டும் 300-400 பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டு விட்டது. 36 லொக்கேஷனில் இந்தியாவில் டார்கெட் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் இது வரைக்கும் நடந்த கேஷுவாலிட்டிஸ் 18 சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் அவங்க பாகிஸ்தானுடைய சேதங்கள் மிக மிக அதிகம்ன்றதை பார்க்க முடிகின்றது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா மக்களே, காலையில் பாகிஸ்தான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, ஐயா எங்களுக்கு துட்டு இல்லை, காசு இல்லை, நிறைய அழிச்சிட்டாங்க, ஸோ காசு வேணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க்கிடம் கடன் கேட்பதற்கு ஓப்பனாக, அதாவது இந்த விஷயத்தை அவங்க லெட்டர் போட்டு கேட்கலாம், அவங்க இல்லை ஃபோன் போட்டு கேட்கலாம். ஆனால் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில், எக்கனாமிக் பாகிஸ்தானுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இருந்தே ஓப்பனாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்லிக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்திய சேதம் மிக மிக அதிகம்ன்றது இங்கே உறுதியாகிறது. ஒன்று. ரெண்டாவது, பாகிஸ்தான் குட் நாட் சர்வைவ் திஸ் அட்டாக்ன்றது உறுதியாகிறது. மூன்றாவது, சேதம் அதிகம்ன்றதுனால துட்டு வேணும் எங்களுக்கு, காசு இல்லை, காசு கொடுங்க, எக்ஸ்ட்ரா லோனு கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் பச்சையாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலேருந்து மக்களை. ஆனால் இவங்க லோன் கொடுப்பது அப்படிங்கிறது வாய்ப்புகள் குறைவு. ஏனால் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் அதுவும் பெருசாக கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய டெரரிசம் சப்போர்ட் அப்படிங்கிறது உலக நாடுகள் யாருமே ஏற்றுக்கலை. யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தான் டெரர் அட்டாக்கையும் டெரரிசத்துக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறதையும் அவங்க வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க ஒரு பக்கம். இப்படி இருக்கும் பொழுது வேர்ல்டு பேங்க்லேருந்து எப்படி லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் எடுத்து பார்க்கலாம், பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் பிச்சை எடுப்பது ஓப்பனாக தெரியுது மக்களே. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, பகல்லையே இன்னைக்கு காலையில் 9:30 AM சண்டிகரில் நம்ம ஏர் சேரன் கொடுத்துருக்கிறோம். ஸோ எல்லாருமே வந்து தே வென்ட் டு ஹைட் அவுட். ஏனென்றால் சப்போஸ் பகல்லையும் தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ப்ரிகாஷன் சொல்லலாம். லைன் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு நம்ம சிவிலியன்ஸை பாகிஸ்தான் பீப்புள் அட்டாக் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்க காப்பாற்றி கொண்டுட்டு இருக்கோன்றதும் இன்னொரு கூடுதல் தகவல் மக்களே. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கோழையாக இருக்கிறாங்கன்ற அடுத்த ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரிப்பில் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்ஸ் எதையுமே க்ளோஸ் பண்ணாமல் மேலே அவ்வளோ பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. அது கூடவே இவங்க டார்கெட் அட்டாக் பண்ணுற பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன இவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னா, இப்போது திருப்பியும் சப்போஸ் தி பாஸ் ஆன் ட்ரோன்ஸ் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம S-400 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னால், அந்த ட்ரோன்ஸை சென்றது அடிக்கின்றது அப்படின்னாலும் இதில் ஏதாவது ஒரு விஷயம் அந்த பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் மேலே பட்டு வெடிச்சதுன்னா, உலக நாடுகளை பொறுத்தளவுக்கு இதை பாருங்கள், எங்களுடைய சிவிலியன்ஸ் இத்தனை பேரை வந்து கொண்டுட்டாங்க, எங்களுடைய பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் மேலே குண்டு போட்டு இந்தியா கொண்டுருச்சு அப்படின்றதை கொண்டு வருவதற்காக இப்படி ஒரு கேவலமான நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் சொல்லலாம் மக்களே. ஒரு கோழை நாடகம் சொல்லலாம். ஒரு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்ஸை மொத்தமாக ஏர்ஸ்ட்ரிப்லேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்ஸையோ இல்லை ஃபைட்டர் ஜெட்ஸையோ வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நாங்கள் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்ஸ் மேலே பறந்துக்கிட்டு இருக்கு, இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. திருப்பி இந்தியா அட்டாக் பண்ணால் அந்த பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் படாமல் இருக்கிறதுக்கு அட்டாக் நம்ம பண்ணாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம பண்ணாமல் இருக்க மாட்டோம் அப்படின்றதுனாலும் அது அட்டாக் பண்ணும் பொழுது அந்த பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் வெடிச்சிருச்சுன்னா உலக நாடுகள் மத்தியில் இந்தியா கிட்ட போய் உருவாக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் விச் வி ஹவ் நாட் டன் ஆஸ் ஆஃப் நவ் மக்களே. இந்த ஒரு விஷயம் பாகிஸ்தான் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம உண்மையாக கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க மொத்த ஊடகமும். இன்னொரு புறம் மக்கள் அங்கே கொதிச்சு எழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு சரியாக இல்லை, அங்கே வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பாகிஸ்தான் 2ஆக உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சில ஊடக செய்தி வருகின்றன. அது வாய்ப்பு இருக்குதான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இன்னொரு புறம் சென்னையை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்க ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர்ஸ்லாம் வந்து ஹை செக்யூரிட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஷாப்பிங் மால், சினிமா ஏன்னா வீக்கெண்ட் வரப்போகிறது, இங்கே வந்து கூட்டம் அதிகமாக அங்கே இருக்கும். அந்த குழந்தைங்க லீவ்லாம் விட்டுருக்குறாங்க பசங்களுக்கெல்லாம்.
ஸோ அதனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிற இடங்களில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுனால அங்கே ஃபுல் செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கின்றது தெரிகின்றது. இதுவரையில் பாகிஸ்தான் யூஸ் பண்ண ட்ரோன்ஸ்லாம் டர்க்கிஷ் ட்ரோன்ஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. இதுவரையில் பாகிஸ்தானுக்கு 3 ஃபைட்டர் பிளேன்ஸ் காலி. கிட்டத்தட்ட நேற்று இரவு மட்டும் இன்றைய இப்போ வரைக்கும் 300-400 ட்ரோன்ஸ் அடிக்கப்பட்டது. 3 ஃபைட்டர் ஜெட்ஸ் காலி. 36 இடங்களை இந்தியாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லலாம் மக்களே. இன்று இரவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் பொறுத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.